வணக்கம். இன்று அறிவோம் நட்சத்திர ரகசியத்தில் இன்றைக்கி பூரம் நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. பூர நட்சத்திரம் ஒரு ராஜ நட்சத்திரம். இதுக்கு அதிபதி சுக்கிர பகவான். நீங்கள் நம்ம இதிலேயே தம்ப்நெயிலே பார்க்கலாம். அந்த சுகமான ஒரு கட்டில் சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக இவங்க பிறந்திருக்காங்க இந்த உலகத்தில். இவங்களுக்குன்னு இப்போ சில நல்ல ஒரு அழகான ஒரு குணநலன்களோடு இருப்பாங்க. ஏன்னா இவங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க. இவங்க நேச்சுரலாகவே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்க ஒரு ராஜாங்க கலை உடையவங்க. இவங்க 4 பேரோடு இருக்கும்போது டக்குன்னு ஒரு அட்ராக்ஷனாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப அன்பாக பழகுவாங்க. இவங்க மனசுக்குள்ளே கொஞ்சம் கலக்கலன்னு இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க. ஆனால் இவங்க ரொம்ப சுதந்திரவாதிங்க. சுதந்திரமாக இருப்பாங்க. நல்ல விஷயங்களை செய்ய விரும்புவாங்க. விருந்தோம்பலில் ரொம்ப இவங்க ஈடுபடுவாங்க. எல்லாரையும் நல்லா கவனிச்சுப்பாங்க. சமூக வாழ்க்கை நண்பர்களுக்காக எது வேணால் செய்வாங்க. ஒரு நாள் பழகியிருந்தாலும் நல்லா பழகிட்டாங்கன்னா அவங்களுக்காக எது வேணால் செய்வாங்க. விருந்தோம்பல், அவங்கள கவனிச்சிக்கிறது. அதே மாதிரி இவங்களுக்கு நுண்ணறிவு அதிகங்க. ரொம்ப நுண்ணியமான கலை, ஐடி, கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், டாப் அட்மினிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட்ஸு, ரூலர்ஸு, அரசியல்வாதி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களுக்கு எல்லா விதமான மல்டி டேலண்டடாக இருப்பாங்க. இவங்க சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்களுக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இவங்க வாசனை திரவியங்கள், கலைநயம் உடையவங்க, வீடு எப்படி வச்சுக்கணும், மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து ஒரு விஷயத்தை செய்ய ஆசைப்படுவாங்க. பொலிவான தோற்றம் உடையவங்க. ஜென்ரலாக இவங்க முகம் வசீகரமாக இருக்கும். ஒரு 10 பேரோடு நிற்கும் போது இவங்க தனியாக தெரிவாங்க. அது இயற்கையாக கடவுள் கொடுத்த ஒரு பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களே கடவுள் கொடுத்த ஒரு விசேஷம். அது ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க. இவங்க ஒரு மெஜஸ்டிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பார்க்கவே ஒரு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு இயற்கையாகவே கடவுள் கொடுத்துருப்பார். பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு. இவங்களுக்கு ஆடை ஆபரணங்கள், புது புது விஷயங்கள் எல்லாமே கிடைக்குங்க. தொழிலை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி இவங்க கௌரவம் பார்ப்பாங்க. அதனால் இவங்களுக்கு எல்லாமே இவங்க விருப்பப்படுற மாதிரி கிடைக்கும். இவங்க கிராஜுவலாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு 40-45 அந்த வயசு வரும்போது ஒரு பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட்டெல்லாம் பண்ணி வந்துடுவாங்க. இதாங்க பூர்வ நட்சத்திரத்தோட இதோட விரிவு நம்ம அப்புறமா போடுவோம். இது ஷார்ட்ஸுன்றதால ரொம்ப சொல்ல முடியல. நம்ம சேனலில் வருட ராசி பலன், மாத ராசி பலன், நட்சத்திர பலன்கள், எல்லா ஜோதிட நுணுக்கங்களும் போட்டுட்ருக்கோம். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.